பொதுவா ஒரு வீட்ல என்ன சொல்லுவாங்க, "நீ எப்படியாவது நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டா நம்ம வீட்டோட நிலைமையே மாறிடும்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க போய் ஜெயிச்சுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட பெருசா எடுத்து கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க, லைஃப்ல செட்டில் ஆவறதுக்கு அடுத்த வழிய பார்ப்பாங்க. ஆனா கென்யாவை சேர்ந்த ஃபெய்த் கெப்யூகான்னு ஒரு மிடில் டிஸ்டன்ஸ் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் உமன் ரன்னர். அவங்க கென்யால வில்லேஜ்ல இருக்க அப்பா அம்மாக்கு 9 குழந்தைகள்ல 8வது குழந்தையா பொறக்குறாங்க. சின்ன வயசுல ரன்னிங்ல ஆர்வம் அதிகம். அதுல முயற்சி பண்றாங்க. கஷ்டப்பட்டு ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக்ல 1500 மீட்டர் ரேஸ்ல அவங்க ஜெயிச்சிடுறாங்க கோல்டு மெடல். நம்ம ஊர்ல எல்லாம் ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கையில இருந்து கேஷ் பிரைஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் எல்லா ஊர்லயும். ஆனா இவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா அவங்க கவர்மெண்ட் கிட்ட, எங்க ஊர்ல எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, எங்க ஊருக்கு நீங்க எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு. இவங்க ஜெயிச்சதால அந்த ஊருக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைச்சது. அதுக்கப்புறமும் இவங்க நிறைய ஒலிம்பிக்ல ஜெயிக்கிறாங்க. அவங்க ஊருக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வருது. பாத்தீங்களா, ஒரு நல்ல மனசுள்ளவங்க ஜெயிச்சவனே அவங்க சொசைட்டியே அப்படி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. ஸோ நம்மளும் ஜெயிப்போம், நம்ம கூட இருக்கவங்களையும் ஜெயிக்க வைப்போம், நம்ம சொசைட்டியை நம்மளால மாற்ற முடியும்னு நம்பி இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.